என்னம்மா உன் மக 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சிட்டாளா? போதும், அவள் படித்தது. மேல் படிப்பு எல்லாம் படிக்க வைக்காத. எப்படியும் போகிற வீட்டில் 10 பாத்திரம் தானே தேய்க்க போகிறா. எதுக்கு இவளுக்கெல்லாம் படிப்பு? ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதையும் மீறி நம்ம படிக்க போனால் சமுதாயத்தின் எதிர்ப்பு, வறுமை, குடும்ப சுமைன்னு பெண் கல்விக்கு தான் எத்தனை எதிர்ப்புகள். இவ்வளவு தடைகளையும் தாண்டி தான் ஒரு பெண் படிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆம்பளை பசங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் படித்து உழைச்சி சம்பாரித்து கொடுப்பாங்களாம். இந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆசைகளும் கனவுகளும் இருக்கும் இல்லையா? இதை குழி தோண்டி மண்ணோட மண்ணாக புதைச்சிடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க பேசுறதுனால பேரண்ட்ஸோட மனசு ரொம்ப ஈஸியாக மாறிடுது. ஒரு சில பேரண்ட்ஸ் நல்லா படிக்க வைக்கிறாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ்னால படிக்க வைக்க முடியல அவங்களோட பிள்ளைகளை. ஆனால் நம்மளை பெற்றவங்க இந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். யார் என்ன சொன்னால் என்ன, என் பிள்ளையை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் போதும், அவங்களுக்கு பெரிய சாதனையாளராக வளர்ந்துருவாங்க. எப்போவுமே பெற்றவங்க படிப்பு விஷயத்தில் பெண் பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா?